நான் கால் ஃபுல்லா கட்டியா இருக்கு. நான் கொஞ்சம் அழகா பார்த்து எடுத்துடும். நான் பேசினா இது போகுது. நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க? ஆமா, அங்கே ஏற்றி கொண்டு வரேன். என்ன ஏற்றி வர வச்சு சீ விட்டு விட்டுருக்கீங்க. வணக்கம் நண்பர்களே, ஜூனோங்கிற இந்த ஷெட்யூல் நம்ம இடத்துக்கு குரூப்பிங் கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ ஹேர் கட் பண்ணி அடுத்து குளிப்பாட்ட போகிறோம். இவங்களுக்கு கால்கள் எல்லாம் கொஞ்சம் மோசமா இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சட சேர்ந்துருந்தது. ஸோ அதை என்னால் ரிமூவ் பண்ண முடியுமா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் டவுட்டாகவே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு ட்ரை அவுட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த இதை நீட்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நம்ம வந்து ஃபர்ரை குறைக்கிறோம். நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த கால்கள் கிட்டக்கு தான் ஃபர் கொஞ்சம் மோசமா இருந்தது. மற்றபடி அது எங்கேயுமே ஃபர் மோசம் கிடையாது. ஸோ நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, காலில் இருக்கிற அந்த கட்டிகளை மட்டும் சிசரிங் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க பாருங்க, அந்த இடத்துக்குள்ள ட்ரிம்மர் போக வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம சிசர் பண்ணி நீட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியும் இல்லை. அது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிச்சு. குட் பாயா பிஹேவ் பண்ணாரு, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நமக்கு. ஸோ ஃபுல் பாடியவும் நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணியே வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. படுறேன் ஐ மீன் ஃபுல் ரிமூவ் கிடையாது, இது வந்து ஃபுல்லாவே வந்து நீட்டா அப்படியே கொண்டு வந்து அந்த ஹேர் வந்து ஒரே லெவல்ல அண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் கிட்டக்கையும் வந்து ஒரு மாதிரி அந்த அழுக்கா படிஞ்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மூக்குக்கு மேல வந்து ஒரு புண்ணு மாதிரி, ஐ மீன் புண்ணுனா புண்ணே கிடையாது, அந்த ஸ்கின் வந்து அந்த மாதிரி மாறிடுச்சு. அவங்க பெட் பேரண்ட்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ண ஒழுங்கா வந்து ப்ராப்பரா வந்து ரெகுலரா கிளீனிங் வேணும், கண்ணை வந்து ரெகுலரா தொடச்சு விடுங்க, அப்பதான் இது செட் ஆகணும். அண்ட் அடி போர்ஷன்லயுமே கொஞ்சம் கட்டிகள் இருந்தது. நீங்க பார்த்தா தெரியும், சில இடங்கள்ல கொண்டு வந்து அந்த ட்ரிம்மர் ஒரு இடத்துல பிளாக் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடம் எல்லாமே கட்டி தான். ஸோ அந்த இடத்தையும் நம்ம வந்து சிசரிங் பண்ணி தான் ரிமூவ் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலில் இருக்கிற இடத்துக்குலாம் எப்படி நான் அந்த இடத்த சிசர் பண்ணி ரிமூவ் பண்றேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை நீட் பண்ணணும். ஏன்னா சிசர் வச்சு நம்ம கட் பண்ணும்போது அது வந்து ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்காது, அது வந்து கொஞ்சம் அன்னியோனா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை சிசரிங்லேயே தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ட்ரிம்மர் யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுன்னா கஷ்டம் தான். அதுக்கப்புறம் அந்த பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ கால் வந்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். அதே மாதிரி பேக்லேயே நீட் பண்ணிட்டு டெய்லியும் நீட் பண்ணிட்டு குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. அவங்க பெட் பேரண்ட்ஸ்ட சொன்னது இதுதான், ரெகுலர் மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். கால்லையுமே வந்து கோம்பிங் பண்ணணும். அண்ட் ஃபேஸ் கண்ணை ஒட்டி வர்ற அந்த அழுக்க வந்து ரெகுலர் தொடங்கி, இல்லைன்னா இப்படிதான் அந்த மூக்கு ஸ்கின் எல்லாம் வந்து ரெட்டிஷா மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இழுத்து வைக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ நல்லா பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப குட் பாய்ங்க. நமக்கு நல்லா பேக் பண்ணும்போது சரி, ஹேர் கட் பண்ணும்போது சரி, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அவர் பாட்டுக்கு இருந்தாரு பேசாம. நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர், எப்பவுமே வந்து துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போடுறது நல்லது. ஏன்னா ஒரு 80% ஆஃப் வாட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ப்ளோ ட்ரையர் சுத்தமா பிடிக்கல, சவுண்ட் கேட்டதுக்கே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாரு. என்னால அவரை ஃபுல்லா ட்ரை அவுட்டே பண்ண முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா ஆடிட்டே இருந்தாரு. அதனால கொஞ்சம் ஈரத்தோட தான் அவரை காய வச்சு, ஃபேஸ்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல ஈரம் இருந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பெட் பேரண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.